ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம எப்படி எஃபெக்டிவா பிசினஸ்க்கு யூஸ் பண்றது? நான் என் பிசினஸ் எப்படி இன்ஸ்டாகிராம் குரோ பண்றது? அதுவும் ஆர்கானிக்கா எப்படி குரோ பண்றது? அதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? அத பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்றோம் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது? அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்? அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம்? இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவென்ட்டான குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு B2C ஆர் D2C பிசினஸ் ஓனரா நீங்க இன்ஸ்டாகிராம் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ரீச் அவுட் பண்றது, அதுவும் ஆர்கானிக்கா எப்படி ரீச் அவுட் பண்றது, அதை தான் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லா பிசினஸ்க்கு எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது அதை நம்ம பார்க்க போறோம். பர்சனுக்காக நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் உங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு வேண்டியது உங்க அக்கௌண்ட். உங்க அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்டா, பிசினஸ் அக்கௌண்டா, கிரியேட்டர் அக்கௌண்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பர்சனல் அக்கௌண்ட்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிரைவேட்ல மாதிரி யாராச்சும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இல்ல உங்களுக்கு ஃபாலோ பண்ணா உங்ககிட்ட ரெக்வஸ்ட் வரும். அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைல் அவங்களால பார்க்க முடியும். அதர்வைஸ் உங்க ப்ரொஃபைல் அவங்க பார்க்கவே முடியாது. இதுதான் வந்து பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இன்னும் ரெண்டு அக்கௌண்ட் வந்து ஒன்னு பிசினஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு கிரியேட்டர் அக்கௌண்ட். நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது பிசினஸ் அக்கௌண்ட் தான். பிசினஸ் அக்கௌண்ட் ஏன் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தா கிரியேட்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கும் கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபாரின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராடக்ட் டைரக்டா இன்ஸ்டாகிராம் மூலமா பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால அவங்க பிசினஸ் அந்த அக்கௌண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்றோம். சில பேர் பிசினஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் பிசினஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஃபியூச்சர்ல எங்கேயும் இன்ஸ்டாகிராம் மூலமா டைரக்டா பர்ச்சேஸ் பண்ற ஆப்ஷன் வந்தா இது ரொம்ப ஈஸியா உங்களால யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க உங்க அக்கௌண்ட் எதுல இருக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல். ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் தான். அந்த பிசினஸ் ப்ரொஃபைல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஆடியன்ஸ் வந்து செட் ஆகுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கணும்? உங்க லோகோ, உங்க பிசினஸ் லோகோ, அதுவே நீங்க ஒரு கோச்சா இருந்தா உங்களோட ப்ரொஃபைல் போட்டோ. உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் போட்டோ கிளியரா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்க பயோ தான் நீங்க யாருன்னு சொல்லணும். அந்த பயோல நீங்க யாரு, நீங்க எதுக்காக, நீங்க என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, இந்த 3 இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பா வந்து உங்க பயோல இருக்கணும். லிங்க்ல வந்து ஒரே ஒரு லிங்க் மட்டும் ஆட் பண்ணுங்க பயோல. பிகாஸ் அவங்க வந்து டைரக்டா உங்களை 1-to-1 புக் பண்றது, கன்சல்டேஷன் புக் பண்றது, இல்ல உங்க வெப்சைட்டுக்கு போறது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஏதாச்சும் நீங்க லிங்க் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த பயோல ஒரே ஒரு லிங்க் கொடுத்தா என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மினிமம் உங்களால் 5 லிங்க்ஸ் வரையும் ஆட் பண்ண முடியும். அப்புறம் வந்து அதில் கான்டாக்ட் பர்சன் உங்களால் ஆட் பண்ண முடியும். மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லோக்கல் பிசினஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அட்ரஸ் அங்கே நீங்க டிஸ்பிளே பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க லோக்கல் பிசினஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரி, சலூன் ஷாப் அந்த மாதிரி வச்சுன்னா உங்களோட டைரக்ட் அட்ரஸ் வந்து நீங்க வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கோச்சிங் பிசினஸ்ல இருக்கீங்க, வேற ஏதாச்சும் பிசினஸ்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஈஸியாக டிஸ்பிளே பண்ணுங்க. மெயில் நீங்க ப்ரொஃபஷனலா இந்த மெயில் டிஸ்பிளே பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோரிக்கு என்ன மாதிரி ஸ்டோரியா வைக்கலாம் சொல்லி நான் ஃபர்தரா உங்களுக்கு சொல்லி தரேன். இப்படிதான் உங்களோட பயோ இருக்கணும். கிளியர் லோகோ, உங்க பயோ வந்து உங்களை நீங்க யாருன்னு சொல்லணும், பிளஸ் லிங்க், கான்டாக்ட் பட்டன், அப்புறம் ஸ்டோரி ஹைலைட், இது எல்லாமே உங்களோட ப்ரொஃபைல்ல இருக்கணும். இதுதான் முக்கியம் ஒரு பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வே டு ஷேர் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் என்னெல்லாம் ஷேர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ண முடியும், ரீல் பண்ண முடியும், ஸ்டோரி பண்ண முடியும், லைவ் பண்ண முடியும். இது ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கரோசல் போஸ்டோ நார்மல் 1:1 போஸ்டோ நீங்க போடும்போது உங்களோட ஃபாலோவர்ஸ் தான் அது போகும். அது வந்து நிறைய பேர் ரீச் ஆகும். அதுவே ரீல்ஸ் நீங்க போடும்போது பப்ளிக்கும் நிறைய ரீச் ஆகுது 100% வாய்ப்பு இருக்கு. ஸ்டோரி வந்து 24 ஹவர்ஸ் தான் உங்களால இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். லைவ் வந்து வீக்லி ஒரு லைவ் போங்க. லைவ் போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் லைவ் மூலமா நீங்க நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க பிசினஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப எஃபெக்டிவ் யூஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு வீக்லி ஒரு லைவ் செஷன் போங்க. லைவ் செஷன் மூலமா நிறைய இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமரை என்கேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பிராண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் இதுதான் ரொம்ப இப்போ நீ பார்க்கறதுல முக்கியமானது இதுதான். இதுக்காக தான் எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து இன்னைக்கு நான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல நான் ஆடிட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அவங்க மார்க்கெட்டிங்கும் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் செப்பரேட்டா இன்ஸ்டாகிராம் மட்டுமே நான் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன்.
ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ஸியாக வச்சிருப்பாங்க. நிறைய கலர் யூஸ் போனாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்ட்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட யூனிக்னஸ் தெரியாம ஏதோ போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். உங்களோட பிராண்ட் லோகோ எப்படி இருக்கோ அதே மாதிரி பிராண்ட் கலர் செட் பண்ணணும். மினிமம் 2 கலர் செட் பண்ணுங்க. அதுக்கு மேல செட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபாண்ட்டை நீங்க செட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேன்வா யூஸ் பண்ணா டிஃபால்ட்டா அங்கே பிராண்டட் கிட்னு ஒன்று இருக்கும். அது மூலமா உங்களோட ஸ்டாண்டர்டான கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட் வந்து சூட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் லோகோ லோகோ ரொம்ப முக்கியம். அந்த லோகோ டிபெண்ட் பண்ணி அந்த பிராண்ட் கலர் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து இப்போ போஸ்ட் போட போறீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 போஸ்ட் வந்து கண்டிப்பா பின் பண்ணுங்க. அதுல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அபவுட் அஸ் பத்தி உங்களை பத்தி இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த 3 ஃபர்ஸ்ட் பின் பண்ற அந்த 3 வந்து பாத்தீங்கன்னா அபவுட் அஸ், டெஸ்டிமோனியல்ஸ், அப்புறம் உங்களோட சர்வீசஸ். இதை பத்தி கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 போஸ்ட் நீங்க டிஃபைன் பண்ணி அதை பின் பண்ணி வச்சிருங்க. இதை வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம் பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் பிளான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டென்ட்னா நான் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போஸ்ட் போறது, இதுதான் நிறைய பேர் டவுட் வருமே. ஆக்சுவலா நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஓனர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும், இல்லைன்னா ஷோகேஸ் பண்ணணும், இல்ல சோஷியல் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். இதுதான் உங்களோட மெயின் கான்செப்ட். எஜுகேட்னா என்ன பண்ணலாம், ஸோ டிப்ஸ் கொடுக்கலாம், ஆக்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் வந்து ஹவு டு யூஸ் கொடுக்கலாம், அப்புறம் வாக் த்ரூ வீடியோஸ் போடலாம், அப்புறம் கேஸ் ஸ்டடிஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்றது தான் எஜுகேட் பண்றது. ஸோ உங்க பிசினஸ்க்காக எப்படி மக்களை எஜுகேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. அதுக்கான கண்டென்ட் மேக் பண்ணுங்க. இன்னைக்கு ChatGPT இருக்கு, நிறைய AI டூல்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி எப்படி உங்க பிசினஸ் எஜுகேட் பண்ணலாம் அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷோகேஸ் பண்ணலாம். ஷோகேஸ்னா ஒன்றும் இல்லை, பிஹைண்ட் தி சீன்ஸ். ஸோ பிஃபோர் ஆஃப்டர்ஸ் அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா UGC ஆட்ஸ், உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணவங்களோட லைவ் வாக் த்ரூ யூஸ் பண்ணலாம். அப்புறம் டியூட்டோரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் போடலாம். அப்புறம் யூஸ் கேஸ் இதெல்லாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு போடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் சோஷியல் ப்ரூஃப் தெரியும், டெஸ்டிமோனியல்ஸ் தான். அப்புறம் கூகுள் மை பிசினஸ் ரிவ்யூஸ், டிஎம் ஸ்கிரீன்ஷாட், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கண்டென்ட் வந்து நீங்க பிளான் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு வீடியோ போட்டு நீங்க ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணாம இந்த மாதிரி எஜுகேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இதை ரீல்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுங்க. ரீல்ஸோட நம்ம ஆல்ரெடி நம்ம ரீல்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஸோ நீங்க உங்க பிசினஸ்க்காக ரீல்ஸ் மேக் பண்ண சொல்லி நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். என்னோட சேனல் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், அவங்க பிசினஸ்க்காக அவங்களும் நான் ரீல்ஸ் மேக் பண்ண சொல்லுவேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்க உங்களால் பேச முடிய நார்மல் மொபைல் போன்ல எடுத்து ஜஸ்ட் 40 செகண்ட் 40 to 50 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க. அதுல என்னென்ன இருக்கணும், ஹூக் கண்டிப்பா இருக்கணும். ஸோ பிகாஸ் அந்த ஹூக் தான் அவங்கள ஸ்டே பண்ண வைக்கும். ஸோ ஹூக் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் பாடி ஆஃப் கண்டென்ட், அடுத்து கால் டு ஆக்ஷன். இதை வச்சு ரீல்ஸ் மேக் பண்ணுங்க. அந்த ரீல்ஸ் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து எஜுகேட் பண்ணணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணலாம், சோஷியல் ப்ரூஃப் சொல்லியிருக்கேன். இது பேஸ் பண்ணி நீங்க வந்து வீடியோ மேக் பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க போஸ்ட் மேக் பண்ணுங்க. ஸோ வீக்லி வந்து ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன தெரியுமா ஸ்டோரி ஹைலைட்னு சொல்லிட்டு, இதை பேஸ் பண்ணி உங்க ஸ்டோரியை வந்து ஹைலைட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டோரி வந்து டெய்லி ஒரு ஸ்டோரி போட ட்ரை பண்ணுங்க. வீக்லி ஒரு 3 ரீல்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட கண்டென்ட் பிளான். என்னோட பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் நான் எதாவது சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 3 ரீல்ஸ் போடுங்க. பிளஸ் வந்து ஸ்டோரி வந்து ரெகுலரா வைங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் சேம் டைம் வந்து உங்க பிராண்டுன்னு சொல்லிட்டு தனியா யூனிக்கா நீங்க தெரிவிங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். நெக்ஸ்ட் டெய்லி நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரீல்ஸ் வந்து வீக்லி 3 போடுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து ஸ்டோரிஸ் டெய்லி போட சொல்லியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்க வேற எல்லாம் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிப்ளை டு கமெண்ட். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில கமெண்ட் ராக கமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க தப்பா கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ அகைன் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க சொல்லி அந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுங்க. அப்புறம் வந்து டிஎம் செட் பண்ணுங்க. உங்க டிஎம் ஆட்டோமேட் பண்ணுங்க. ஸோ டிஎம்க்கு அப்புறம் வந்து சேவ்ட் ரிப்ளைஸ் ரெடி பண்ணி வைங்க. பிகாஸ் நீங்க டைம் இல்லை உங்களுக்குன்னா நீங்க சேவ் ரிப்ளை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நீங்க டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிலவெண்ட் பிசினஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க என்ன மாதிரிலாம் அப்டேட் பண்றாங்க, ஸோ இது வந்து அதர் சிட்டிஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதாவது விசிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்கேஜ் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் வந்து நீங்கள் இங்கிருந்து என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ளஸ் வந்து கொலாபரேஷன் போட சொல்றேன். ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று மீட் பண்ணிருப்பீங்க, அவரோட கொலாபரேட் பண்ணி ஒரு போஸ்ட் போடுங்க. பிகாஸ் அவங்களோட விசிட்டர்ஸும் உங்கள் ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஸோ ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 வீக் ட்ரை பண்ணிட்டு ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி அப்படியே விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கீழே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வரவே முடியாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. வித்தின் 2 மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஆர்கானிக்காவே லீட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 5+ பிசினஸ் ஒன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்கானிக்காக நான் லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எந்த ஒரு ஆட்ஸுமே ரன் பண்ணல.
அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேம்பெயினுமே ரன் பண்ணல. ஜஸ்ட் ஆர்கானிக்காவே நான் போஸ்ட் பண்ணி, அதாவது ரீல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி, அவங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஆர்கானிக்காவே லீட் ஜெனரேட் பண்ணுங்க. அதே மாரி நீங்களும் உங்க பிசினஸ்க்காக இது மாரிலாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா போஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களாலயும் ஆர்கானிக்காவே லீட் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதான் என்ன பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக்ஸ் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். நான் எப்படி செக் பண்றது? எனக்கு எப்படி செக் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களோட ஸ்கிரீன்ஷாட் இன்சைட் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாட் ஜிபிடி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். ஸோ நீங்க இது இந்த போஸ்ட் நீங்க இந்த மாதிரி போஸ்ட்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்ல நீங்க போடலாம். இந்த டைம்ல போட்டா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சில சில டிப்ஸ்லாம் வந்து பார்த்தா சாட் ஜிபிடியே கொடுக்கும். ஸோ கண்டிப்பா உங்களோட ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து நீங்க சாட் ஜிபிடி அப்லோட் பண்ணி ஸோ அந்த கம்ப்ளீட் ஸ்டேட்டஸை நீங்க கேட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி யாருக்கும் நான் பூஸ்ட் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பிகாஸ் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கோம். கண்டிப்பா நம்ம ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஸோ பூஸ்ட் ஜஸ்ட் ஒரு ரீச்சுக்காக பண்றது தான். ஸோ ஒரு மினிமல் அமௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க பூஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட சஜஷன். அதர்வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கிளைண்ட் நான் சொல்றது ஆர்கானிக்காக கண்டென்ட் பில்ட் பண்ணுங்க. அதுல இருந்து லீட் ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது லாங் டர்மா இருந்தாலும் பட் இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான கஸ்டமர் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தா நான் நிறைய கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஒன் டு ஒன் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க பிசினஸ்க்கும் இதே மாதிரி ஒன் டு ஒன் ஏதாச்சும் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன டேரக்டா நீங்க ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். உங்க பிசினஸ்க்காக நான் எப்படிலாம் கண்டென்ட் போட எனக்கு ரீச் இருக்கும் அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டா என்னோட ஒன் டு ஒன் கண்டக்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸை இன்ஸ்டாகிராம்ல ஆர்கானிக்கா நீங்க க்ரோ பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.